நல்ல எடுத்து வாசி. சங்கீதம் 150 சங்கீதத்துல 6 வசனம், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அவன் செய்தி ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, துதித்தால் உங்கள் துக்கம் மாறும். அல்லேலூயா. கர்த்தரை துதித்தால் உங்கள் துக்கம் மாறும். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கைத்துக்கு சந்தேகமா இருக்குது. நான் சுவாசிக்கிறீங்களா? நீங்களா யாரு? சுவாசிக்கிற நீங்களான யாரு? என்ன பண்றாங்க? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும். யாரு இன்னைக்கு நீங்கள் நான் சுவாசிப்பதற்கு யாரு காரணம் அப்படின்னா கர்த்தர். அப்ப நம்ம சுவாசிக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கர்த்தரை எப்ப துதிக்கணும்? நான் டெய்லியும் ஆலயத்துல மட்டும்தான் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை துதிப்பேன் அப்படி இல்ல. அனுதினமும் கர்த்தரை துதிக்கணும். அனுதினமும் கர்த்தரை தூச்சி பாடினாதான் உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நீங்க பைபிள் படிக்கிறீங்க, நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உபவாசம் பண்றீங்க, அதெல்லாம் ஒவ்வொரு ஆசீர்வாதம் கொண்டு வரும். நீங்க துதிச்சு பாருங்க கர்த்தரை, உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறிடும். நீங்க அநேக துதிக்கிறது கிடையாது. கர்த்தரை உட்காந்து மணிக்கணக்கா டிவிக்கு முன்னாடி, கிரிக்கெட்டுக்கு முன்னாடி, சினிமாவுக்கு முன்னாடி சிறு பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு ஆவிக்குரிய பாட சொல்லுங்க பார்ப்போம். பாட மாட்டாங்க. சினிமா பாட்டை பாட சொல்லுங்க. ஒரு சினிமா பாட்டை ஒரு முறை கேட்டா போதும், அவங்க சிந்தனையை விட்டு போவே செய்யாது. ஒரு அழகான பாடல கூட தோற்றுருவான். அப்படி அழகா பாட்டு பாடுவாங்க, சினிமா பாட்டு. சரி, ஆவிக்குரிய பாடல கேளுங்க. சரி, பாத்தீங்கன்னா அந்த பாட்டு வருவதற்கு முன்னாடியே அடுத்த வழியே பாடுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பாட்டு ஒரு டிவியில ஒரு ரேடியோ ஓடுது அப்படின்னா இந்த பாட்டு வருவதற்கு முன்னாடியே அடுத்த வழியை பாடிடுவாங்க, அழகா பாடுவாங்க. அப்படி எல்லாம் பாடக்கூடிய சிறு பிள்ளைகளை பெரியவர்கள் நான் பார்த்திருக்கேன். அதே போல ஆவிக்குரிய பாட முடியுமா? அப்படி கட்டாய பாட தெரியாது, பாட மாட்டோம். ஏன்னா அது நமக்கு அதிக ஆர்வம் செலுத்துறது இல்லை. அப்ப நீங்க தேவனை துதித்தால் நம்ம துக்கம் மாறும். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும். எத்தனை பேர் டெய்லி கர்த்தரை பாடி கைத்துங்கப்பா? டெய்லி பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு கிறிஸ்துவ பாடலாச்சு பாடிடுறேன். அநேக பாடுறது ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு பாடலாவது நம்ம ஒரு புத்தகத்தை பார்த்தோ, ஒரு செல்போனை கேட்டோ, ஒரு கை தட்டி கர்த்தரை பாடி துதிக்கணும். நம்ம அதை செய்யறது கிடையாது. அநேக நேரங்கள்ல அதை பண்றது கிடையாது. அதே பருகிய சங்கீதம் 16 சங்கீதம் 7 வசனம், ஏன் கர்த்தரை துதிச்சு பாடணும்? சங்கீதம் 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர். அப்ப ஏன் கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னா, துதிக்கு பாத்திரர் அவரு தான். அவர் தான் நம்ம துதிச்சு பாடணும். இன்னைக்கு நம்ம துதிச்சு பாட வேண்டியவரை பாடாம எதையோ பாடி வச்சுக்கிறோம். எத்தனையோ சினிமா பாடல்களை இனிமையா பாடுறோம். அப்படி நீங்க துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நம்ம பாடி துதிக்கணும். படிச்ச வசனத்தின் பிரகாரமே வீடு படிக்கிறேன். நல்ல வசனம் அது. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை கவனிங்க. துதிச்சு பாடுவீங்கன்னா உங்களுக்கு அநேக ஆலோசனைகள் பெறும். சில நேரங்கள்ல கர்த்தரை நீங்க துதிச்சீங்கன்னா ஆண்டு முகம் பேசுவார், சில ஆலோசனைகளை கொடுப்பார், சில வழிகளை நமக்கு காமிப்பார். அப்ப நீங்க சில கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்க கண்ணி போய் மனுஷன் புலம்பலை விட்டுட்டு கதை உடச்சு நீங்க மாட்ட ஒரு 10 பாடல் பாடி கத்த துதிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு சமாதானம், தேவ சமாதானம் நமக்குள்ள வரும். நமக்கு ஒரு பலன் வரும். நமக்கு ஏதோ ஒரு வழியை ஆண்டவர் திறப்பாரு, நமக்கு கூட அவர் பேசுவாரு, நமக்கு உணர்த்துவாரு. இந்த வழியில போ, இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்ப துதிக்கு பாத்திரராக கூடிய கர்த்தரை நம்ம அனுதினமும் நம்முடைய வீடுகள்ல துதிச்சு பாடணும். நம்ம பாடுறதே கிடையாது. அதே 1 நாளாகமம் 16 அதிகாரத்துல 34 வசனம். 1 நாளாகமம் 16 அதிகாரத்துல 34 வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஏன் கர்த்தரை துதிக்கணும்னா அவர் நல்லவர். அல்லேலூயா. இந்த பூமி நல்லவர் யாரும் இருக்காங்களா? சொல்லி பாருங்க. பூமியில யார் நல்லவர்? ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாரையுமே நல்லவன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. நம்ம யாரும் நல்லவன்னு சொல்றோமோ ஒரு சூழல் வரும் பொழுது மாறி போவாங்க. ஆனா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப கர்த்தரை நம்ம நல்லவரா இருக்கக்கூடிய தேவனை
நம்ம அனுதினமும் நம்ம சுவாசம் இருக்கிற வரைக்கும் துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப மரண படுக்கை இருக்கிறாங்க, மரணத்துக்கு ஏதுவாக கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நீங்க பேசவே கூடாதுமா, நீங்க சீக்கிரமா நீங்க மறிக்க போறீங்க அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா வாயில ஏதோ முனைவிட்டே இருக்கிறாங்க. அவங்க சிந்தனையெல்லாம் மாறிட்டு வருது, ஆனாலும் அவங்க முனைவிட்டே இருக்கிறாங்க. என்ன மனோரான்னு சொல்லி டாக்டர் போய் பார்க்கும் பொழுது இயேசுவோடைய பாடல பாடிட்டே இருக்கிறாங்க. பாட்டு ஒரு 2 பல்லவி ஒரு பல்லவி பாடுவோடனே அவங்க ஜீவன் நின்று போயிருச்சு. ஏன்னா அந்த மரண படுக்கையிலையும் கூட கர்த்தரை துதிக்கிறாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. நம்ம சுவாசம் நிக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நம்ம துதிக்கிறோமா, ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தர் பாடுறதோ சரி, அதுக்கு மேற்பட்டு நம்ம பாடுறதே கிடையாது. அல்லேலூயா. சங்கீதம் 54:6 படிகளே, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், உமது நாமத்தை துதிப்பேன். அது நலமானது, அது நலமானது. அல்லேலூயா. உற்சாகத்தோட கர்த்தரை துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? கர்த்தரை உற்சாகத்தோட கர்த்தரை துதிக்கணும். இன்னைக்கு கர்த்தரை துதிப்பதில உற்சாகம் இல்ல. அநேக காரியத்துல உற்சாகமா இருக்கிறோம். ஒரு கல்யாணத்துக்கு போய் ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம், ஒரு காரியம் செய்யவே ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு மனுஷன் சாப்பிடுறதே உற்சாகமா இருக்கிறோம். யாரும் ரொம்ப சோர்ந்து போய் சாப்பிடுவீங்களா? பிடிச்ச சாப்பாடு வீட்டுல பண்ணிட்டாங்க, ஒரு பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க, பிடிச்சவங்க நல்ல பிரியாணி பிடிச்சிருக்குது, அதை வீட்டுல அம்மா பண்ணி வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல பசியா இருக்குது, உற்சாகமா சாப்பிடுவீங்களா? கலவி தின்பீங்களா? பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பிடுறது அப்படி 4 மட்டும் உள்ள போய். ஏன்னா உற்சாகமா நம்ம மனசுக்கு சாப்பிட உற்சாகம் காட்டும். துதிக்கு பாத்தனாய கர்த்தரை துதிப்பதுல அவர் நல்லவர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவர் துதிப்பதுல ரொம்ப உற்சாகமா இருக்கணும். நம்ம துதிப்பதுல உற்சாகமா இருப்பது இல்லை. அதுதான் வாழ்க்கையில நமக்கு நிறைய காரியத்துல தாமதமாக காரணம் என்ன தெரியுமா? துதிப்பதில்லை. வசனம் கேட்பது உற்சாகமா இருக்கணும், துதிப்பதுல உற்சாகமா இருக்கணும். கர்த்தரை துதிச்சு பாடுவதில்லை. அதே நீங்க படிகளே, சங்கீதம் 63:3. சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். இந்த உதடு யார் துதிக்கணும்? இந்த உதடு யார் துதிக்கணும்? கர்த்தரை துதிக்கணும். இந்த உதடை உண்டாக்குறது யாரு? கர்த்தர். இந்த உதடு யார் துதிக்கணுமா? கர்த்தரை துதிக்கணும். எப்ப துதிக்கணும்? சுவாசம் இருக்கிற வரைக்கும் துதிக்கணும். இந்த பூமியில நம்ம சுவாசம் கடைசி முடிய கர்த்தரை துதிச்சு பாடணும். நம்ம அப்படி துதிச்சு பாடுறோமா? அப்படி பண்றதே கிடையாது. இந்த வாயை செய்யக்கூடிய வேலை என்ன தெரியும்? நமக்கு 3 வேளை சாப்பிடுறது அதிகமா செய்யறோம், தேவையான காரியங்கள் பேசுவது இந்த வாயை பயன்படுத்துறோம். பைபிள் சொல்லுது, இந்த உதடை உண்டாக்குனவரை சுவாசம் இருக்கிற வரைக்கும் துதிக்கணும். அல்லேலூயா. தூச்சு பாருங்களே, எப்படி டெய்லி நீங்க கர்த்தரை தூச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறி. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நடந்திருக்கு. எடுத்து படிகளே, ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களை எதுக்கு ஆண்டவருக்கு உள்ள வச்சிருக்காரு? கர்த்தரை துதிக்க. நீ பூமியில உங்களை என்னைய நீங்க ஆண்டு உயிரை வச்சிருக்காங்க தெரியுமா? துதிக்கு பார்த்தனா இருக்கக்கூடிய துதிகை மத்தியில் வாசம் செய்யக்கூடிய நம்ம நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நல்லவர. நீங்கள் நாம் உதவிகள் சுவாசம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை பேரு நான் அனுதினமும் அதிகாலையில கர்த்தரை துதிக்கிறேன் அப்படி கைத்துங்க. அதிகாலையில டெய்லி பாஸ்டர், ஒரு நாள் டெய்லி கர்த்தரை அதிகாலை தூச்சு பாடுறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாட்டை பாடி கர்த்தரை துதிப்போம் பாஸ்டர். நீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜெபம் இல்ல. நீங்க நிறைய வீடுகள்ல என்ன இல்ல? ஜெபம் இல்ல. அரிசி இருக்குது, டிவி இருக்குது, பாத்தீங்கன்னா கேஸ் இருக்குது, எல்லா மளிகை ஜாமான் பொருள் இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன இல்ல? கர்த்தரை துதிக்கிற துதி இல்ல. அல்லேலூயா. நீங்க எல்லாம் இருந்து வீட்டுலயே சமாதானம் இல்ல, கர்த்தரை துதிக்கிறது இல்ல, கர்த்தரை துதிச்சு பாடுறது இல்ல. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கணும். எப்ப இருக்கணுமா? எப்போதும் என் வாயில் இருக்கணும். நீங்க அநேகரோட வாயில பாத்தீங்கன்னா இருக்குது,
கெட்ட வார்த்தைகள் இருக்குது, பொய் இருக்குது, இதெல்லாம் வாயில இருக்குது. வாயில இருக்க வேண்டியது இல்லை. அல்லேலூயா. அதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம். கர்த்தரோட துதி எப்போதும் என் வாயில இருக்கணும். நீங்க இருக்குதா இன்னைக்கு? ஏன் விடுதல்ல? இல்ல. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்கள் நான் துதிக்குதான் ஆண்டு உங்களோட வச்சிருக்காரு பூமியில. அதே நீங்க படிங்களே, சங்கீதம் 22:23. சங்கீதம் 22:23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். கவனிங்க, யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க கர்த்தரை துதிப்பாங்க. அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க வாயில துதி எப்போதும் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறாங்க வாயில் எப்போதும் என்ன துதியே இருக்காது. நான் கர்த்தருக்கே பயப்பட மாட்டேன் அப்படின்னா அவங்க வாயில கர்த்தரை துதிக்கவே மாட்டாங்க. கர்த்தரை பயத்தோடு கூட கர்த்தரை துதிக்கணும். நம்ம உதடுகள் கர்த்தரை துதிக்கணும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்வதை துதிக்கணும். நம்ம துதி எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் நம்மளோட வாயில இருக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு இருக்குதா உங்களோட வீடுகள்ல? நீங்க இதெல்லாம் இன்னைக்கு எப்படியோ இருந்த நாட்கள் இன்னைக்கு இல்ல. அப்படி எல்லாம் துதிச்சோம் தான் பாஸ்டர், அப்படி எல்லாம் பாடுவோம் தான் அப்படின்னு ஆண்டி சொல்றேன், நான் அவங்க துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு துதிச்சா நீங்க என்ன செய்வீங்க? இந்த பூமியில சீவிப்பீங்க. துதிக்காம இருந்தீங்கன்னா பூமியில சீவிக்கவே முடியாது. அல்லேலூயா. என் வசனம் சொல்றது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு யாரு கர்த்தரை பயத்தோடு கூட துதிச்சா? நிறைய பேர் இருக்காங்க வேதத்துல. நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 19 படிகளே. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல அவங்க என்ன நிலைமையில இருந்து கர்த்தரை துதிச்சாங்க? அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்த வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். கவனிங்க, பவுலையும் சீலாவையும் பிடித்து கர்த்தரை பத்தி தேசங்கள் முழுவதும் தெருக்கள் முழுவதும் சொன்னது நிமித்தமா பவுலும் சீலாவையும் பிடித்து தெருவுல இழுத்துட்டு போய் அவர்களை அதிகாரிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமானியனாகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாங்க, தகாத முறைமைகளை சொல்றாங்க சொல்லி அவங்க அதிகாரிகள் மாதிரி நிறுத்துறாங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி, அதிகாரிகள் அவங்க துணியெல்லாம் கிழிங்க, அவங்களை அடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு மக்கள் எல்லாம் சேர்ந்து அநேக அடிகளை அடிச்சு, கர்த்தரை பத்தி சொல்லுவது என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அதிகாரிகள் துணியெல்லாம் கிழிச்சு அநேக அடி அடிச்சுட்டாங்க. சிறைச்சாலையிலே வைத்து அநேக அடிகள் அடிச்சு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை இட்டார்கள். ஜெயில வச்சுட்டாங்க. ஒண்ணும் செய்யல. அவங்க ஆண்டை பத்தி சொன்னாங்க. சொன்னதுக்கு அவன் துணியெல்லாம் கிழிச்சு அடிச்சு ஜெயில கொண்டு வச்சுட்டாங்க பவுல் சீலாவை. அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள். கால்களை ஒரு கம்பி ஒரு கட்டுன்னு வச்சுக்கிடுங்க, கட்டி வச்சுட்டாங்க. கால்களை ஜன்னலாம் கட்டியாச்சு. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, கவனிங்க, இந்த அறைக்குள்ள நம்ம ஒரு 2 மணி நேரம் இருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் நம்ம துதிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. 1/2 மணி நேரம் துதிச்சு பாடுறத யோசிக்கிறோம். அவங்க மக்களை இயேசு பத்தி சொன்னனால அவங்கள அடிச்சு துணியை கிழிச்சு ஜெயில உள்ள வைத்து அவங்க சங்கிலியெல்லாம் கால கட்டி வச்சுட்டு வச்சுட்டாங்க. அந்த நடு ராத்திரியில எத்தனை பேர் நடுராத்திரியில துதிக்கிறீங்க?
கைத்துங்க பார்ப்போம். ராத்திரி 12 மணிக்கு நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரை கூட ஜெபம் பண்றேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பவுலும் சீலாவும் இருந்த நிலைமை என்ன தெரியுமா? அதிகப்பட்டு சரீரம் முழுவதும் வேதனையில, துணியெல்லாம் கிழிக்கப்பட்டு அந்த நிலைமையில ஜெயிலுக்குள்ள பேன் இருக்குமா, லைட் இருக்குமா? நம்ம வீட்டுல பேன் இருக்குது, லைட் இருக்குது, மெத்த இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்து நம்ம துதிக்கிற துதி வாயில இல்லை. அல்லேலூயா. வாயில நீ துதி இல்லை. நினைவுடைய வாய் என்ன இல்ல? துதி இல்ல. இன்னைக்கு இந்த நடு ராத்திரியில ஜெயிலுக்குள்ள பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க பாருங்களேன். என்ன செய்யறாங்க பாருங்க, படிங்களே. தேவனை துதித்து பாடினார்கள். கவனிங்க, தேவனை துதிச்சு பாடுறாங்க. இந்த சூழ்நிலை இருக்கிறாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலை இருந்து கர்த்தரை துதிக்கிறோம்? நல்லா இருக்கும் பொழுது கர்த்தரை, கஷ்டப்படும் பொழுது கர்த்தரை துதிப்போம். நல்லா பாடி, எசப்பா எனக்கு வீடு வேணும், குழந்தை வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி கர்த்தரை தேடி ஒளியாருவோம். ஆலயத்துக்கு ராத்திரி முடிச்சு ஜெபம் பண்ணுவோம், 1 மணிக்கு முடிச்சு ஜெபம் பண்ணுவோம், 2 மணிக்கு முடிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஆபத்து வரும்போது துதிச்சு பாடுவோம். இதே நம்ம நல்லா இருக்கும் பொழுது துதிப்பதற்கு நமக்கு என்ன செய்வோம்? நமக்கு நேரம் இருக்காது. தூக்கம், சோர்வு, பலவீனம், அந்த வேலை இந்த வேலை. பவுலும் சீலாவும் சரீரத்துல வேதனை, அந்த வேதனையில கூட கர்த்தரோட துதி. அந்த ராத்திரியில அந்த ஜெயிலுக்குள்ள நடு ராத்திரியில கர்த்தரோட துதி வாயிலிருந்து கர்த்தரை தூச்சு பாடுறாங்க. ஏன் அவன் வழி வேலையை கம்மல் படுத்து தூங்கிக்கலாம்லவா? ஏன் இன்னைக்கு தூங்காம இருக்கிறாங்க? சிலர் சொல்லுவோம், ஏன் ஆலயத்துக்கு வரல? எனக்கு உடம்பு சரியில்லை, ஆலயத்துக்கு வரல. உயிரோடுதான் இருக்கிறோம். ஆலயத்துக்கு ஏன் வரலன்னு கேட்டா உடம்பு சரியில்லையா? ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்காரு. என்ன உடம்பு நமக்கு பிரச்சனை? ஆண்டவர் மோத தூச்சு பாருங்களே, இந்த பலவீனம் எல்லாம் மாறும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையா, ஒண்ணுமே ஆட்டி சொல்லாதீங்க. எங்க நீங்க இருக்கீங்களோ அங்க மனதார கத்து. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க பாடக்கூடிய சூழ்நிலை இருந்தா பாடிக்கிறீங்க. அப்படி இல்லையா, மனசுக்குள்ளேயே கூட நீங்க பாடி தூச்சு பாருங்களே, அந்த நிலைமை அப்படியே மாறத பார்ப்பீங்க. அல்லேலூயா. இந்த அளவு எத்தனை பேருக்கு இருக்குது? அல்லேலூயா. இந்த அளவு எத்தனை பேருக்கு இருக்கு? ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள்ல அந்த இடத்துல நீங்க அப்படியே கண்ணீர் விட்டு ஆண்டு சமூகத்தை அப்படியே கண்ணீர் அப்படியே கண்ணை மூடி கூட அந்த ஒரு பல்லவியை பாடி பாருங்க. ஏதோ ஒரு பாட்டை பாடி பாருங்களே, இயேசு கிறிஸ்துடைய பல்லவி பிடிச்ச பாட்டை பாடி பாருங்க. அந்த நிலைமை அப்படியே மாறும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குது, நிறைய அப்படி நடந்திருக்குது. அப்ப அந்த நிலைமை நிறைய பத்தினா இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி கதறி அழுவாங்க. அந்த நிலைமை அப்படி அந்த நிமிஷம் அப்படி கூடிட்டே இருக்கும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கர்த்தரை துதிக்கிறாங்க நடு ராத்திரியில. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே இந்த காவல் இருந்த அந்த ஸ்தோத்திரம், அந்த அதிகாரிகள் எல்லா மனுஷங்க கேட்கிறாங்க, என்னமோ பாடி துதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக. கவனிங்க, அந்த எப்படி பாடி துதிச்சிருப்பாங்க கர்த்தரை நினைச்சு பாருங்க. சிறைச்சாலையுடைய அந்த கதவுகள்லாம் அந்த இடமே ஒரு அதிர்வு உண்டாகுதாமா, அப்படி பாடி துதிக்கிறாங்க. பூமி மிகவும் அதிர்ந்தது. சடுதியிலே சிறைச்சாலையில் அதிர்ந்து, அஸ்திபாரங்கள் அதிர்ந்து, பூமியும் மிகவும் அதிர்ந்தது. அந்த இடமே அஸ்திபாரங்கள் அப்படியே அதிதாமா. எப்படி தூச்சிருப்பாங்க? நம்ம துதிக்கிற துதி தேவ சமூகத்தை அசைக்கணும். அல்லேலூயா. அவங்க கர்த்தருடைய பாத்திரத்தை அவரை அசைக்கணும். அன்றைய அப்படி துதிச்சு பாடணும். கத்தி பாடுறதல்ல, நம்ம கதறி பாடணும். மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கணும். அப்படித்தான் துதிச்சாங்க பவுலும் சீலாவும். நம்ம துதிக்கிற துதி ஏதோ அஸ்திபாரத்தை அசைக்குதா? தேவ சமூகத்தை அசைக்குதா? நம்மளோட வீட்டோட அஸ்திபாரத்தை அசைக்காது. நம்ம பாடுற ஜெபம் வெளியே கூட கேட்காது. சிலருடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கும். சில பாட்டு பாடி பாடுறது வீட்டு வெளியே கூட கேட்காது. அப்ப நம்ம ஜெபிக்கிற அவங்க துதி அந்த அஸ்திபாரத்தையே அசைக்குது. அந்த பூமி அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்வே உண்டாகுது. உடனே கதவுகள் எல்லாம் கவனிங்க, பூட்டி வச்சிருக்கிற அந்த கதவு தானா திறக்கும். அல்லேலூயா. நீங்க துதிச்சா மட்டும்தான் உங்க கதவுகள், துக்கங்கிற கதவு திறக்கப்பட்டு சந்தோஷம் வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறினா கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை துதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் தானா திறக்கும். உங்க பிள்ளை பேச்ச கேட்கலையா? துதிச்சு பாருங்க, உங்க பிள்ளை பேச்ச கேட்கும்.
இப்ப வீட்டுக்கு அச்சிக்கப்படலையா, அதிகமா கத்த கூச்சு பாருங்க, இப்ப வீட்டுக்கு அச்சிக்கப்படுவார். உங்க குழந்தை இல்லாம இருக்குதா, அதிகமா கத்த கூச்சு பாருங்க, குழந்தை ஆண்டவர் உண்டாக்குவார். நீங்க உங்க திருமணம் ஆகாம இருக்கா, அதிகமா கத்திர கூச்சு பாருங்க, அந்த கதவுகள் தானா திறக்கும். ஆண்டவர் துதிக்கிற துதியினால அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா இரும்பு கதவுகள் தானாய் திறக்க வைப்பார். அல்லேலூயா. நம்ம துதி அப்படி இருக்கும். அல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. கவனிங்க, துதியினால பாருங்க எத்தனை காரியம் நடக்குது பாருங்க. முதலாவது சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம் அசையுது, அந்த பூமி அதிர்வு உண்டாகுது. அது மாத்திரம் இல்ல, அது கதவுகள் தானா திறக்குது, எல்லாருடைய கட்டுகள் தானா கலந்து விழது. துதிச்சா 4 காரியம் நடக்குது. தேவ பவுல் சீலாவும் அந்த இரவுல அத்தனை காயத்தோடு வலியோடு கூட ராத்திரில துதிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில 4 காரியம் தேவன் செய்தார். நம்ம வாழ்க்கை தேவன் செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறது அதுதான் வச்சிருக்காரு. இந்த வாயினால கண்டதையும் பேச இஷ்டப்படி என்ன வாய்க்கிறதா பேசுறது ஆண்டவர் வச்சிருக்காரு இல்ல, அவரை துதிக்கிறதுக்கு. ஒருவேளை சாப்பாடு கொடுக்கிறார்களா, அதுக்காக கத்த துதிக்கணும். அல்லேலூயா. ஒரு வேளை சாப்பாடு, எத்தனை பேர் 3 வேளை சாப்பாடு கைக்குங்க பார்ப்போம். 3 பேர் வயிறா சாப்பிடறேன். ஃபர்ஸ்ட் வயிறா சாப்பாடை வைக்கிறது எப்படி துதிக்கணும். தின்னுட்டு பழகு தூங்கக்கூடாது. அல்லேலூயா. வயிறா நம்ம சாப்பாடை வைக்க வர எப்போதும் துதிக்கணும். முதல்கள் யாரும் துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். தின்னுட்டு பழகு தூங்கக்கூடாது. அல்லேலூயா. தூங்குனா என்ன செய்வாரு? பிசாசு சாக்கடை செஞ்சிருவான். குடும்பத்தை களைய வச்சுட்டு போயிடும். இந்த படுத்த நல்லா தூங்கிட்டு இருக்குது, பெரிய களைய வச்சுட்டு போயிடுவான் வீட்டுல. அல்லேலூயா. நீ துதிக்காம இருந்து வச்சுங்களே, நீ துதிக்காம இருக்கும்போது இனிமையா கண்டதி துதிக்க கண்டதி பேச வாய இனிமையா இருக்கும். பிசாசு காலுக்கு வச்சுட்டு போயிட பெரிய வெடிகுண்ட கடைசியில நிமிஷத்துல வெடி செதற வேண்டியதுதான். அப்ப அவங்க பவுல் சீலாவை குறிச்ச நாள் 4 காரியம் நடந்துச்சு. அந்த அஸ்திபாரமே அசந்துச்சு, இந்த கதவுகள் தானா திறந்துச்சு, இந்த பூமி அந்த இடத்துல பெரிய அதிர்வு உண்டாச்சு. அவன் கட்டிச்சு தங்களில் தானா கரடு கீழே விழுந்துச்சு. இன்னைக்கு துதிக்க பாருங்க, வாழ்க்கையில ஜீவன் இல்ல நாளெல்லாம் ஜீவன்ல தேவனை துதிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சுவாசம் இருக்கவே துதிக்கணும். அதுக்கே படியுமா, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். கவனிங்க, உடனே அந்த சிறைச்சாலையில வாசல் இருந்த காவலாளி எங்க தூங்கிட்டு இருந்த திடீர்னு பார்க்கும்போது சிறைச்சாலை கதவுகள் தானா திறந்திருக்குது, இருந்த பவுல் சீலாவை காணாமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தனதுல கொல்ல போனான். ஏன்னா அவங்க அதிகாரிகள் கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீமங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி. கவனிங்க, சிறைச்சாலை என்ன இல்ல, லைட் இல்ல, ஜெயில லைட் இல்ல. அப்ப இப்போ இருக்கலாம், ஜெயில லைட் இருக்கலாம், அப்ப இல்ல. இவன் வெளியே சிறைச்சாலை கதவுக்கு வெளியே படுத்துருக்காங்க. அந்த காவலாளி முடிச்சு பார்க்கும்போது கதவு திறந்துருக்குது. ஓடிட்டாங்க போல் தெரியும் சொல்லிட்டு தன்னை கொல்ல பார்த்துக்கிட்டான். உடனே பவுல் சத்தம் விட்டு கொல்ல வேண்டாம், நாங்க இங்கதான் இருக்கிறோம். உடனே தீப்பந்தத்தை எடுத்துட்டு உள்ள ஓடுறான். அந்த தீப்பந்த வெளிச்சத்துல பவுல் சீலா அங்கதான் இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப இருட்டு அறையில எப்படி ஜெபிச்சுட்டு பாருங்க. நமக்கு எல்லாமே ஜெபிக்கிறது இல்லை. அல்லேலூயா. எல்லாம் இருந்தோம், கர்த்தரை செபிக்கிறது இல்லை, துதிக்கிறது இல்லை, பாடி துதிக்கிறது இல்லை. இதுதான் வாழ்க்கையில துக்கமே மாறல, துக்கமே சந்தோஷம் ஆகல. அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து. கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தூச்சு பாருங்க, எவன் உங்களை எதிர்க்கானா அவன் காலில் விழுந்துடும். அல்லேலூயா. கர்த்தரை நீங்க தூச்சு பாருங்களே, உங்க வாயினால தூச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க எவன் உங்களை எதிர்க்கிறானோ உங்க காலுக்கு ஆணை வச்சுடுவார். அல்லேலூயா. வாழ்க்கையில சொல்லுவாங்க, இயேசுவை தான் தேடுனேன், இன்னைக்கு நான் என்னை எதிர்த்தவல்ல என் காலுக்கீழே கிடக்குறான். அல்லேலூயா.
நான் ஒண்ணுமே பேசல, நான் மௌனமா கடந்து போனேன், என் மேல தப்பே இல்லை, ஒண்ணுமே பேசல, நான் அமைதியா கடந்து போனேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில எவன் எதிர்த்தானோ எவன் பேசினாலும் என் காலத்தில கிடக்குறான். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நடந்துச்சு. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அந்த வேதனையில கர்த்தரை துதிக்கிறாங்க. 4 அற்புதங்கள் தேவன் செய்தார். ஆனா அங்க ஓடி வாச காவல்ல இருந்தவன் ஒடியாந்து தன்னை கொல்ல பார்த்துக்கிட்டான். பவுல் உடனே ரத்தம் விட்டு, நீ கொல்லாரு, நான் இங்கதான் இருக்கிறோம்னு சொல்லி தீப்பந்த கொண்டு ஓடி போய் அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? அவன் இயேசு அறியாத ஒரு புறஜாதி, இவங்க கர்த்தரை பாடி துதிச்சாங்க. உடனே ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். பாருங்க, உங்களுடைய பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடுவதனால ஒரு வாழ்க்கையில ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை பாடுனீங்கன்னா உங்க வீட்டுக்கார ரட்சிப்பு வரும். நீ கர்த்தரை பாடுனீங்கன்னா உன் பிள்ளை ரட்சிக்கப்படும். நீ கர்த்தரை பாடுனீங்கன்னா உன் கூட வேலை பார்க்க ரட்சிக்கப்படுவான். நீ கர்த்தரை பாடுனீங்கன்னா உன் எதிர் வீட்டுல ரட்சிக்கப்படுவான். நீ கர்த்தரை பாடுனீங்கன்னா சொந்த பந்த இயேசுவை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை பாட எல்லாரும் தயக்கிறாங்க. பாடி பாருங்க. நம்ம எப்போதும் கர்த்தரை பாடியே இனிமையா பாடும். நம்ம எப்போதும் கர்த்தரை ராத்திரி அதிகாரம் பாடியே இருக்குப்பா அப்படிம்பாங்க. அம்மா ஏமா ராத்திரி இயேசுவை பாடுறீங்க, அந்த இயேசுத்தை எனக்காக ஜெபிச்சுக்கீங்க அப்படிம்பாங்க. ஏமா நம்ம ராத்திரி பக்கம் வீட்டுல ஓயாம பேசிட்டே இருக்குப்பா, புலம்பிட்டே இருக்குப்பா, கெட்டவரை பேசிட்டே இருக்கும் அப்படின்னா நிச்சயமா அந்த அம்மா அவங்க பக்கத்துல பேசுவாங்க, நம்மளை எதிர்ப்பாங்க. என்ன நம்ம எப்ப பார்த்தாலும் இப்படி பேசிக்கிட்டே இருக்குது. அதனால கர்த்தரை நம்ம பாடணும். உடனே அவை ரட்சிக்கப்படுவதை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். கவனிங்க, கர்த்தருடைய வசனத்தை அவங்களுக்கும் வீட்டில் போதிச்சு அவங்களுக்கு நாஸ்தனம் கொடுத்தாங்க. பாருங்க, பவுலும் சீலாவும் அவ்வளவு காயத்தோடு கூட நடு ராத்திரியில கர்த்தரை பாடுறதுனால அந்த அஸ்திபாரம் அசைஞ்சிச்சு. கதவுகள் அந்த பூமி அந்த பக்கம் அது உண்டாச்சு. கதவுகள் தானா திறந்துச்சு. கட்டப்பட்ட சண்டையில் தானா கீழே விழுந்துச்சு. ஒருத்தர் ரசிக்கப்பட்டான். அவன் குடும்பம் ரசிக்கப்பட்டது. அந்த குடும்பத்துக்கு நாஸ்தனம் கொடுத்தான். அல்லேலூயா. தேவஜனமே, நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்க்கை வாழ்றோம்? நம்ம வாழ்க்கையில என்ன இன்னைக்கு இருக்குது? எல்லாம் யாரும் எழுதி போமா, யாவரும் எழுந்து நின்று. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7:12. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமென் என்றார்கள். சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமென் என்றார்கள். தேவ தூதர்கள் தேவனை ஓயாமல் துதிக்கிறாங்க. தேவனால் உருவாக்கப்பட்ட மண்ணான மனுஷா நீங்கள் நானும், மண்ணால உருவாக்கப்பட்ட மனிதராய் கூடி நீங்கள் நானும். வசனம் எப்படியா சொல்லி, துதிக்கு பாத்திரனாகிய கர்த்தரை, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரை கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவரை, அவர் நாமத்தை துதிப்பது அது என் நலமானது. என் உதடுகள் கர்த்தரை துதிக்கும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை பயத்தோடு கூட அவரை துதியுங்கள். பவுலும் சீலாவும் அநேக அடிகள் பட்டு துணிகள் கிழிக்கப்பட்டு சிறைச்சாலைகளில நடு ராத்திரியில தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை துதிச்சு பாடும் பொழுது அந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைஞ்சது. பூமி அதிர்ந்தது. கதவுகள் தானாய் திறந்தது. சங்கிலிகள் தானாய் கலண்டு விழுந்தது. துதியை கேட்டு காவலால் ரசிக்கப்பட தேவன் கிருபை செய்தார். குடும்பத்தால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவப்படிலே கர்த்தரை அந்த இரவு நேரத்துல துதிச்சனால எத்தனை அற்புதங்களை தேவன் செய்தார். உங்க வாழ்க்கையில
நான் எத்தனையோ நாட்கள் இயேசுவை நான் ராத்திரில துதிச்சேன், அதிகாலையில துதிச்சேன். என் துதியினால எத்தனையோ நன்மைகளை கர்த்தரை வாழ்க்கையை செய்தார். தேவ ஜனமே, இப்போது நீ துதிக்கிறாயா? அவர் துதி வாயில இருக்குதா? இன்னைக்கு நீ எப்படி கர்த்தரை துதிக்கிறார்? உன் வாயில் என்ன இருக்குது? இன்னைக்கு அனைவருடைய வாயில வஞ்சனை இருக்குது, வீண்பான வார்த்தைகள் இருக்குது, வெற்றியான பெருமையான பேச்சுகள் வருது, மேற்குமையான நாவல்பட்ட வார்த்தைகள் வருது, கெட்ட வார்த்தைகள் வருது, கோபமான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். தேவஜனமே, உன் உதடுகள் தேவனை துதிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய துதி நம்ம வாயில இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கனமும் புகழும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே செலுத்த வேண்டும். பவுலும் சீலாவுக்கும் செய்த தேவன் நாங்களும் துதிக்கும் பொழுது தானாய் எல்லாம் கலந்து விழும், தானாய் இரும்பு கதவுகள் தானாய் திறக்கும். இங்க வாழ்க்கையில் கூடிய அஸ்திபானே, எங்க ஆசீர்வாதத்துக்கு தடையாக கூடிய எல்லா விசுவாசனுடைய அஸ்திபான்களும் அதிலும் ஆண்டவரே நம்ம துதிக்கும் பொழுது துக்கம் சந்தோஷமாய் மாறணும். இந்த வார்த்தைக்காக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதை ஒன்று பலகையில் எழுதி வைக்க உதவி செய்கிறார். உடைய கரம் பெரிய காரியம் செய்யட்டுமாப்பா. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அன்பும் சமாதானமும் சிநேகமும் அனைவரோடு இருப்பதாக யாவும் சேர்த்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல பகவான்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.